Hello friends, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair Central America. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I know long time no see. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். Because I am back to Costa Rica now. இந்தியாவில் நான் இப்போ இல்லை, எனக்கு அங்கே வீடியோஸ் போடவும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் ஜூரிக் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். என்ன எடுத்தோன்னே டாய்லெட் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே டிசபிலிட்டி ரிலேட்டட் கண்டென்ட்டாகவும் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் ஆன் வீல் சேர் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் எடுத்த ஒரு வீடியோ தான். ப்ளஸ் ஜூரிக் ஏர்போர்ட் வந்து ஒரு சொர்க்கம், அதையும் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். வெல் பிஃபோர் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது வரைக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி நான் வ்ளாக்குள்ளே போயிட்டேன். ஸோ நாங்கள் வந்து டெல்லி டு ஜூரிக் வந்தோம். ஜூரிக்கில் வந்தோடனே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரேக் தேவைப்பட்டுச்சு. அண்ட் எடுத்தோடனே டிசபிலிட்டி வாஷ்ரூம் இருந்தது, பர்ஃபெக்டான ஒரு டிசபிலிட்டி வாஷ்ரூம். இங்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். யூரோப் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லேபிள் பீப்புளுக்குன்னு எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து மெட்ரோலாம் எடுக்கல, ஏன்னா எங்களோட சேம் டெர்மினல் அண்ட் கேட்டு மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி இருந்தது. இல்லைன்னா நான் மெட்ரோவும் உங்களுக்கு நான் கோஸ்டாரிக்கா டு இந்தியா போகும்போது ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த vlog நீங்கள் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஜூரிக் டு கோஸ்டாரிக்கா நான் எடுத்திருக்கேன். ஏன் நான் இந்தியா சென்னைலாம் கவர் பண்ணல அப்படின்னா எனக்கு டெல்லி டிரான்சிட் இருந்ததுங்க. ப்ளீஸ் டெல்லி டிரான்சிட் மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. டிரான்சிட்னா நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ்க்காக சொல்கிறேன். டொமஸ்டிக் பற்றி எனக்கு தெரியாது. டெல்லியில் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் இருந்தீங்க, நீங்கள் வீல் சேரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெல்லிக்கு போகாதீங்க. தட் இஸ் த மோஸ்ட் ஹாரிபிள் ஏர்போர்ட் ஐ வுட் எவர் சே. ஸோ நான் அதனால தான் அந்த பார்ட் நான் எடுக்கவே இல்லை. அதுவும் ஸ்விட்சரில் தான் நான் வந்தேன். பட் ஸ்டில் எனக்கு இங்கே வந்து எடுக்கிறது கம்ஃபர்டபுள், எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுது. இது எங்களுடைய ஃப்ளைட் அரைவ் ஆகிடுச்சு ஆன் டைம், ஆர் ஈவன் பிஃபோர் டைமே வந்துடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் இமிக்ரேஷன் அது எல்லாமே தேவையில்லை, ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு டிரான்சிட் ஃப்ளைட். அதனால் எங்களுக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கேட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது அண்ட் வீசாவில் வந்து எங்களுக்கு ப்ளூ கலர் ஸ்டாம்ப் ஒன்று குத்தணும் போர்டிங் பாஸில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே E23 தான் என்னுடைய கேட்டு. இங்கேயே வந்து அதை போட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது மட்டும்தான் அங்கே வேலை. அதனால் நல்லா ரிஃப்ரெஷ் பண்ண டைம் இருந்தது, டிசபிலிட்டி வாஷ்ரூம் இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த பனி, இந்த மாதிரியான ஒரு ஃபாக் நான் பார்த்ததே இல்லை என்னுடைய லைஃப்பில். அவ்வளோ அழகு. இவ்வளோ சுற்றி வந்து ஒயிட் கலரில் யாரோ எதையோ அப்படியே மேலேருந்து மேகம் கொட்டியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அப்படி இருக்குது. இங்கே வந்து இட் வாஸ் -4 ஆர் சம்திங். பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா பார்க்குற இடம்லாம் ஐஸாக இருக்கும், வெளியில் வர முடியாது. வெளியில் வரணுன்னாலும் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ், ட்ரெஸ், ஷூஸ் அண்ட் க்ளவுஸ் அண்ட் எல்லாமே போட்டு வர வேண்டியிருக்கும். பட் நான் வந்து என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போ தான் இவ்வளோ ஐஸை வந்து நான் நேராக பார்க்குறேன். அங்கே இருக்கிற அந்த ட்ரீஸு, ஃப்ளைட்டு மேலே, விண்டோ, தரையில் எல்லா இடத்துலையுமே வந்து அப்படியே பனி அப்படி கொட்டியிருந்தது. இன்ஃபேக்ட் அது எடுத்து கூட காமிச்சாங்க. அது எப்படி இருக்குன்னா சால்ட் மாதிரி இருக்குங்க. நம்ம ஊர்லாம் வந்து இல்லை, நான் நம்ம ஊரில் பனி பார்த்ததில்ல. எப்படி ரொம்ப கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி இல்லாமல் அது அப்படியே சால்ட், ஒரு ராக் சால்ட்டை பொடி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஸோ ஐ தாட் ஓகே, நான் ஜூரிக் டு கோஸ்டாரிக்கா ஏர்போர்ட். பட் இது சின்ன வீடியோ தான், நான் ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கல. ஃபுல் டீட்டெயில் ட்ராவல் வீடியோ வந்து நான் ப்ரீவியஸாகவே ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த ஜூரிக் ஏர்போர்ட்டை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் வந்து மெயினாக எடுத்தேன். ஸோ நீங்களும் அப்படியே பாருங்கள். இங்கே வந்து வரிசையாக கேட்ஸ் இருக்கும், அண்ட் அங்கங்கே உட்காரத்துக்கான எந்த ஃப்ளைட்டில் போட் பண்ண போகிறோமோ அந்த கேட்டில் வந்து நம்மளை கொண்டு வந்து விட்டுருவாங்க வீல் சேரில். நம்ம இங்கே எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. நம்மளுடைய போர்டிங் பாஸ் வந்து எனக்கு டெல்லியிலேயே வந்து தட் இஸ் டெல்லி டு ஜூரிக் அண்ட் ஜூரிக் டு கோஸ்டாரிக்காவுக்கு சேம் இடத்துல போர்டிங் பாஸ் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரே PNR தான். அதனால் எங்களுக்கு இந்த அந்த வேலையெல்லாம் இல்லை. அதனால் நிறையவே டைம் இருந்தது. லைக் அரவுண்ட் 1 hour ஆர் 1.5 hours கிட்டே இருந்தது. ஸோ இந்த ஃபுல் டைமும் வந்து அப்படியே நான் இங்கே இருக்கிற எல்லா கேட்டு, இந்த அழகு, நிறைய ஃப்ளைட்ஸு, இதெல்லாம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுவும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஆக்சுவலாக இது உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு.
அண்ட் நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வீல் சேரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல. நான் சென்னை டு டெல்லி மட்டும்தான் டொமஸ்டிக் எடுத்திருக்கேன். பட் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல். இதுக்கு முன்னாடி எமிரேட்ஸ், அப்புறம் ஏர் ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்விஸ் ஏர், இது மூணுத்துலேயுமே இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக எமிரேட்ஸ் தான் வந்து டாப், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏர் ஃப்ரான்ஸ் இஸ் நெக்ஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்விஸ் நான் சொல்வேன். ஸோ எப்படிலாம் நீங்கள் வந்து கவர் பண்ணுறீங்க, யூஎஸ் சைடு வரீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் எப்படி ரூட்ஸ் எடுத்துக்கலாம், எந்தெந்த மாதிரி ஃப்ளைட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு தட் இஸ் நம்மள மாதிரி வீல் சேர் யூசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு கடை இருந்தது, டியூட்டி ஃப்ரீ ஷாப், ஜூரிக் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருந்தது, சின்ன கடை தான், ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப நாளாக அந்த நெக் பில்லோ வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கா. சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா நாங்கள் சென்னையில் வாங்கிட்டு எங்களுக்கு லக்கேஜில் வந்து வைக்கவும் முடியல. ப்ளஸ் எங்களுக்கு டைம் சுத்தமாக இல்லை சென்னையில், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. 1 மந்த் வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சோமோ அதில் பாதி வேலை தான் செஞ்ச மாதிரி இருக்குது. திங்ஸ் வாங்க வேண்டியது மெயினாக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சாக்லேட்ஸ் இருந்தது. சுவிட்சர்லாண்டில் சாக்லேட்ஸ் ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி வாட்ச், சுவிட்சர்லாண்டோட வாட்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பண்ணோம். பட் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண முடிஞ்சுது, ஏன்னா கொஞ்சம் தான் டைம் இருந்தது. ஸோ இங்கே நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து அந்த ப்ளூ ஸ்டாம்பிங் பண்ணணும் போர்டிங் பாஸ்லன்னு சொன்னேன் இல்லைங்களா, கோஸ்டாரிக்கா ரூட்டுக்கு. அதுக்காக வந்து எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அப்படியே நாங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு சரி நம்ம கேட்டுக்கே போயிடலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அண்ட் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்க்கும், தட் இஸ் நான் இந்தியாவிலேருந்து மட்டும் சொல்கிறேன் சரிங்களா, டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் கனெக்டிங்க்கும் நிறைய என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இங்கெல்லாம் பயங்கர ஆர்கனைஸ்டாக இருக்கும். நமக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே வருவாங்க, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க. பட் அவங்க பர்ஃபெக்டாக நம்மக்கிட்ட எதுவுமே பேசாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுருவாங்க. நம்ம எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு அந்த ஸ்டாம்பிங் நாங்கள் வாங்கிட்டோம் போர்டிங் பாஸில். ஸோ ஃபர்ஸ்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா வீல் சேர் யூசர்ஸ், அதுக்கப்புறம் ஓல்டு பீப்புள், அப்புறமா கிட்ஸ் வச்சிட்ருக்கிற மதர்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் பப்ளிக்கை வந்து ஏற்றுவாங்க. ஸோ பிஸ்னஸ் கிளாஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டான போர்டிங் ஜெட் இருக்கும். எக்கானமி கிளாஸ், ப்ரீமியம் எக்கானமிக்கு செப்பரேட்டான ஒரு போர்டிங் ஜெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேம்பில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து போர்டிங் ஜெட்குள்ளே போயிடுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூரிக்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ டெல்லியில் கூட நீங்கள் உங்கள் அம்மாவை நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய டாக்டர் கிட்டக்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அன்ஆர்கனைஸ்ட். பட் இங்கெல்லாம் வந்து யாருமே எங்களுடைய வீல் சேரை தொடக்கூடாது. தட் இஸ் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ பண்ணக்கூடாது. இவங்களுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டாஃப் தான் வந்து எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி விடுவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூடயே வருவாங்க. ஸோ தட் நான் கீழே ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதையும் அவங்க ஜாக்கிரதையாக பார்த்துப்பாங்க. அண்ட் என்னுடைய பிளேஸில் பர்ஃபெக்டாக உட்கார வைக்கிற வரைக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ இந்த லேடி அண்ட் இந்த ஜென்ட்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு பேசஞ்சர்ஸாக வீல் சேரில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவங்க கொண்டு விடுவாங்க. அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ பர்ஃபெக்டான, இதுக்கு பேர் வந்து கேபின் வீல் சேர், தட் இஸ் ஆர் இன்ஃப்ளைட் வீல் சேர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ குட்டியான ஒரு வீல் சேர். எனக்கு பயங்கரமாக குளிரிச்சு. -4 வந்து என்னால், அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளெலாம் ஃபுல்லாக ஹீட்டர் இருந்தது. பட் இங்கே வந்து ரொம்ப குளிர், என்னால் தாங்கிக்கவே முடியல. அண்ட் ஃபைனலி வந்து இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் போட்டுட்டு என்னுடைய லெக் பொசிஷன் செக் பண்ணிவிட்டு என்னுடைய பாடி பொசிஷன் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கேட்பாங்க. பர்ஃபெக்டாக இருக்கா, உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்களே வந்து என்னுடைய லெக் பொசிஷன், அந்த கேபின்குள்ளே நம்ம எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகிறோமோ அந்த மாதிரி வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் பிளேஸில் விட வேண்டியது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அதை பர்ஃபெக்டாகவும் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சிலுக்கும். எப்படி தான் இப்படிலாம் வந்து செய்கிறாங்களோ அப்படின்னு இருக்கும்.
ஸோ ஃபைனலி எங்களுக்கு வந்து ஒரு 2 விண்டோ சீட் இந்த தடவை கிடச்சிது. பஸ்ஸு ட்ரெயின் எதாக இருந்தால் என்னங்க, ஃப்ளைட்டாக இருந்தாலும் நமக்கு விண்டோ சீட் கிடச்சிதுன்னா அது வந்து ஒரு பெரிய ஹாப்பி. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்மளால் வீல் சேர்லேருந்து ஷிஃப்ட் ஆக முடியாமலாம் கூட பேசஞ்சர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களே தூக்கி வந்து உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட், தட் இஸ் ஃப்ளைட் சீட் பெல்ட்டையும் போட்டு விட்டுட்டு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்வீஸ் இருக்கும். இது நான் ஸ்விஸ் ஏர் மட்டும் சொல்லலை, நான் போன இந்த 3 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லேயுமே வந்து இந்த சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அனுக்கும் வந்து ஒரு விண்டோ சீட் அவள் அப்பவே சொல்லிட்டா, செப்பரேட்டாக நான் உட்காந்துக்கு போகிறேன், நான் அவங்க 2 பேர் கூட உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும், நிறைய உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து ஒரு விண்டோ சீட்டில் இருந்தேன். ஸோ ரொம்ப லக்கியாக இருந்தது. இந்த ஃப்ளைட் ஆக்சுவலி நல்லாவே இருந்தது. டெல்லி டு ஸ்விஸில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சீட்டிங்கும் கிடைக்கல. என்ன சொல்கிறது, ரொம்ப கன்ஜஸ்டடாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். இட் வாஸ் லைக் அப்சல்யூட்லி டயர்ட். எனக்கு 1:45 ஃப்ளைட்னா எங்களுக்கு 12:50 வரைக்கும் ப்ராசஸே போயிட்டு இருந்தது அங்கே. ஸோ ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு திங்க் அபவுட் தட். பட் ஸ்டில் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்கிற ஒரே அட்வைஸ், டெல்லி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்காதீங்க, இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ்க்கு கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஸோ வி வர் வெயிட்டிங் ஃபார் தி புஷ்பேக். என்னென்னா ஃபுல்லாக ஐஸுங்க, ரன்வே எல்லா இடத்துலையுமே ஐஸு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து நாங்கள் டீஐசிங் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே மிஷின்ஸ்லாம் வச்சு, அப்புறம் ரன்வேக்கு வந்து ஒரு செப்பரேட் மிஷின் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 15-20 மினிட்ஸ் எல்லோரும் போட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்செட்டும் கிளென்சிங் வைப் இதெல்லாம் கொடுத்துட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணார், புஷ்பேக் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், டேக் ஆஃப் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா எல்லா ஃப்ளைட்டுமே வந்து டீஐஸ் பண்ணணும் அண்ட் ரன்வேயும் வந்து டீஐஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து 40 to 45 மினிட்ஸ் கிட்ட எங்களுக்கு டிலே ஆச்சு டேக் ஆஃப் வந்து. தட் இஸ் எங்களுடைய டேக் ஆஃப் டைம் கிவன் டைம்லேருந்து 45 மினிட்ஸ் டிலே ஆச்சு. பட் போர்டிங்லாம் ஆன் டைம் பண்ணிட்டோம், எல்லா பேசஞ்சர்ஸுமே போட் பண்ணியாச்சு. பட் தென் இந்த ஐஸ்னால் வந்து எங்களுக்கு இந்த டிலே ஆச்சு. பட் ஓகே, எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அழகான விஷயம் இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப, இப்போ சுவிட்சர்லாண்டுக்கு நிறைய பேர் ட்ரிப்பே போயிருப்பாங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினப்பேன். ஜஸ்ட் இந்த ஏர்போர்ட்டுக்கே வந்து எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ளைட்டில் போகணும், இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணணும், என்கிட்ட கேட்குற நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எல்லாருமே நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி ஃபீச்சர் அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் டிலே ஆகிடுமா அப்படின்னு நினச்சோம். பட் லக்கியாக வந்து செகண்ட் ஃப்ளைட்டாகவே எங்களுக்கு டீஐசிங்க்கு ஸ்லாட்டு கிடச்சிது. 2 ஃப்ளைட்டு மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஏன்னா எங்கள் டேக் ஆஃப் டைம் ஆல்ரெடி டிலே, அதனால் புஷ்பேக் எடுத்துட்டாங்க. ஸோ நேராக வந்து நாங்கள் ரன்வே வழியாக போயிட்டு புஷ்பேக் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா வரிசையாக ஃப்ளைட்ஸ் இருந்தது. இதை பார்க்கவே பயங்கர ஜாலியாக இருந்தது. அண்ட் எல்லாத்து மேலேயுமே ஐஸு. ஸோ நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நிறைய ஃப்ளைட்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், அப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருந்தது, இந்த மாதிரி நிறைய ஃப்ளைட் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே போனோம். லக்கியாக வந்து நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ரன்வேக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து டீஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்லாட் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே தான் இந்த குட்டி எடல்வீஸும், எங்களது வந்து ரொம்ப பெரிய எடல்வீஸ்க்கு, எங்களது A340-400 சீரீஸ். ஸோ நான் கோஸ்டாரிக்காலேருந்து இந்தியாவுக்கு போகும்போது இந்த ஃப்ளைட் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ரூட் தான் நாங்கள் ரிட்டர்னும் எடுத்தோம். ஸோ இங்கே வந்து டீஐசிங் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து டைரெக்டாக பார்க்குறேன். நான் டிவிலெலாம் பார்த்துருக்கேன், ஐ மீன் இந்த ஃப்ளைட் வீடியோஸ் போது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் நேராக வந்து ஃப்ளைட்டுக்குள்ளேயே உட்காந்து நம்ம ஃப்ளைட்டில் டீஐசிங் பண்ணுறத பார்க்குறது வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. எவ்வளோ பேர் இந்த ட்ராவலிங் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அது தண்ணி மாதிரி கூட இல்லைங்க, ஒரு மாதிரி பெட்ரோல் கலரில் இருந்தது அந்த டீஐசிங் லிக்விட். பயங்கர ஹாட் போல் இருக்குது. அதை வச்சு ஃபுல் ஃப்ளைட்டு பாடி விங் டெய்ல் விங் எல்லாத்தையுமே வந்து டீஐசிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம டேக் ஆஃப் எடுக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ரன்வேலையும் வந்து நிறைய வண்டி வந்து ஐ மீன் டீஐசிங்க்குன்னு ஒரு வண்டி இருக்கும்,
அது வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. அவ்வளோ பனி வந்து அந்த விங்லேருந்து வெளியில் வர்றது ஸ்மோக் மாதிரி வந்தது, பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மெஷின் வந்து பார்த்திங்கன்னா தரையிலேருந்து அவ்வளோ ஹைட்டு போயிட்டு விங், டெய்ல், அதுக்கப்புறம் பாடிக்கு அந்த சைடு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி மெஷின்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க ஐ திங்க் தெரியல. நம்ம ஊர்லலாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நம்மளால் இந்த மாதிரி டைமில் கூட டேக் ஆஃப் எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சோன்னா எனக்கு தெரியல. பட் இவங்களுடைய அந்த சிஸ்டம், பேசஞ்சர்ஸை பற்றி நினைக்கிறது, அப்புறம் டிலே ஆகக்கூடாது, மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு. ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சின்னதாக கிரவுண்டுக்கு வந்துருச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விங்கில் உங்களுக்கு தெரியும் டிஐசிங் பண்ணியிருப்பாங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சிஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக இது வாட்டர் இல்லை, வேறு ஏதோ ஒரு லிக்விட் வந்து யூஸ் பண்ணி டிஐசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி எஸ், வி ஆர் ஆஃப் ஃபார் தி டேக் ஆஃப். ஸோ சொன்ன மாதிரி 40 to 45 minutes டிலே. அதனால் எங்களுக்கு லேண்டிங்லேயும் வந்து கண்டிப்பாக டிலே ஆகிடுச்சு. பட் மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு ஸ்பீட் அவங்க கவர் பண்ணி ரொம்ப டிலே ஆகாத மாதிரி வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ பெரிய ரொம்ப டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன். எத்தனை பேருக்கு வந்து இந்த டேக் ஆஃப் போது இந்த இன்ஜினுடைய அந்த ரோர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பட் இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப காமாக இருந்ததுங்க. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டுக்கும் இந்த இன்ஜின் ரோர் சத்தத்துக்கும் இல்லவே இல்லை, அவ்வளோ காம். ரொம்ப ஒரு குவாய்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு டேக் ஆஃபாக தான் இருக்குது எடில்வி ஸ்விஸ் மட்டும். பட் நார்மல் ஸ்விஸ் நாங்கள் வந்தோம் இல்லைங்களா, அதோட இன்ஜின் சவுண்ட் நல்லாவே கேட்கும் உங்களுக்கு. ஸோ என்ஜாய் தி டேக் ஆஃப். ஸோ பாய் பாய் ஜூரிக் அண்ட் வி ஆர் ஆஃப் டு கோஸ்டாரிக்கா. கண்டிப்பாக அந்த ஜூரிக் அண்ட் ஸ்விட்சர்லாண்ட் ஒரு சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாமே கடவுள் கையில் தாங்க இருக்குது. நம்ம ஆனஸ்ட்டாக ப்ரே பண்ணோம், உண்மையாக இருக்கும் எல்லாருக்கும், நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு ஆன் பிளேஸ் வரும். என்னுடைய லைஃப்பில் அது நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ பி ஆனஸ்ட், பி ஸ்ட்ராங் அண்ட் உண்மையாக இருங்க, கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். ஸோ நாங்கள் கோஸ்டாரிக்கா ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது நான் கோஸ்டாரிக்காலேருந்து தான் பண்ணியிருக்கேன். ஃபுட்டும் சொல்லப்போனால் ஸ்விட்சர்லாண்டில் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நிறைய சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோ, சென்னை வீடியோ அண்ட் vlogs ஃப்ரம் கோஸ்டாரிக்காலாம் எப்பயும் போல் திருப்பி வரும். Thank you so much for watching and see you all soon in my next video. Take care and bye.